பிக் பாஸ். ஓகே, இன்னைக்கு என்னோட புக் படிக்க போறோம். வீக்கெண்ட் மொத்தம் 2 சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி புக்ஸ்ல யூனிவர்ஸ் வச்சிருக்கேன். எல்சியூ மார்வல் மாதிரிலாம். ஒன்னு எஸ்சியூ ஃபிக்ஷன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், இன்னொன்னு கேசியூ கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இப்போ கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து வீக்கெண்ட்னு புக்கை படிக்க போறோம். இது காம்ப்ளெக்ஸ் மாதிரி கல்கி படத்துல காமிச்ச மாதிரி. ஆனா கல்கி படம் கான்செப்டே இல்லை. ஸ்டார்டிங்ல மட்டும் அப்படி காமிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல எப்படி காமிக்கிறேன்னு தெரியல, நல்லா அப்படி காமிச்சிட்டேன். கேட்காதுங்க. சரி வாங்க கதை கொடுப்போம். இயர் 4,99,999 ஒரு 1st ஜனவரி கிட்ட. இதுல டைம் வேகமா போகும். வருஷம் 4,99,999. கலி சொல்றான். கல்கி, he will end us. We have to stop him. What is happening? என்னன்னா கல்கி அவன் நம்மளைய கொன்னுருவான், அவனை நிறுத்தணும் கல்கிய அப்படின்னு சொன்னானே. எதோ நடக்குது அவங்க சுத்தி. அவன் என்ன நடக்குதுன்னு கட்டுறான். ரெடி, இட் இஸ் an immortal person 8 feet tall. ரெடி சொல்றான். அது சாவே இல்லாத ஒருத்தவன் 8 அடி உயரம் இருப்பான். கலி, it might be அஸ்வத்தாமா. he is cursed by கல்கி. அது அஸ்வத்தாமனா இருக்கலாம். அவன் கல்கியால கர்ஸ்ட் ஆனவன். கல்கி அவர் மண்டலம் போட்டுருக்காரு. திருப்பி அஸ்வத்தாமா அந்த சிவன்லிங்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவரோட அந்த நெத்தியில இருக்கிற பொட்டை எடுத்து நெத்தியில வச்சுப்பாரு. அஸ்வத்தாமா, மை எமரல்ட், கல்கி இஸ் கோயிங் டு கம் ஐ திங்க் அப்படின்னு சொன்னானே. டைலாக் முடிச்சுட்டான். திங்க்னு சொன்னானே. அப்போ புல்லும்னு ஒருத்தன் வரான். பேர் கிடைக்கல, ஏன்னு கேட்காதீங்க. டேய், கல்கி பிறக்க போறான் அப்படின்னு அவன் கொல்ல பாக்குறான் அரலூசு அப்படின்னு சொன்னாலே எல்லாம் ஆண்டு கட்டுறாங்க. இந்த பீக்கன் இப்படி வருதுன்னா இது பேர் தான் பீக்கன். இந்த மாதிரி ப்ளூ கலர் ரேஸ், ஆரஞ்சு ரேஸ். இந்த பீக்கன் இப்படி வருதுன்னா கல்கி பிறந்துட்டாரு, உலகம் முடிஞ்சிச்சு, முடிய போது, இன்னொரு கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கு. பாருங்க, ஈஜிப்ட் பிரமிட்ஸ்ல, தாஜ்மஹால்ல கூட அந்த பீக்கன். கல்கி இஸ் born இயர் 5 lakh இயர் கல்கி பிறந்துட்டாரு. இது கல்கியும் அஸ்வத்தாமா. இது அஸ்வத்தாமா, இது கல்கி. எனக்கு அவ்வளோலாம் வரைய தெரியாது, ஓரளவுக்கு தான் வரையணும். வேர்ல்ட் ஐயோராமா இட் எண்டட். ஐயோராமான்றது கல்கி சொல்ற ஒரு மண்டலம். நானா இந்த கதையில போட்டேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. ஐயோராமன் சொன்னானே புரியும். கல்கி, இப்போ நான் உனவ கலியுகம் 2.0 ராஜாவாக்குறேன், 2வது கலியுகமோட ராஜாவாக்குறேன்னு சொல்றான். சொல்றாரு. இயர் 5,01. அரமனுஷனின் ராஜா கடவுளே ஓம், சிவனின் தோற்றமே ஓம். அப்புறம் ராம் எழுச்சான். ராம், டே குட் மார்னிங்டா. டே நம்ம லஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குறான். சும்மா காலைல ஏஞ்சானே காலைல தூங்கிட்டு மதியானம் ஏஞ்சாலும் விளையாட்டு குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ராம் சொல்றேன். நம்ரித், அது பிரேக்ஃபாஸ்டா, இது காலைல சாப்பாடு, புது யுகம் ஆரம்பிச்சிச்சுல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் கரெக்டான டைம்ல குட் மார்னிங் சொல்லிட்டு போனோம். நான் ராமோட மெயின் வயசு ஆனால் இதில் காட்ட மாட்டேன். ராம், ஆமால நான் மறந்துட்டேன். சரி, என் டீ எங்க இருக்கு பாஸ் அப்படின்னு கேட்குறான். நம்ரித், ஐயோ டீ லூசு இந்தா அப்படின்னு சொல்றான். ராஜா அரசனே ஓம் பாட்டு. ராம், டேய் அந்த பாட்டை நிறுத்துடாங்க. நம்பிட்டு, நான் அந்த பாட்டை போடலடா, அடுத்த 2 நாளைக்கு அந்த பாட்டு எங்கேயோ வந்து வரும். ஓ ராம், ஆமா, ஓ சரி. இன்ட்ரோடியூஸ் கெட்டாங்க. ஏய் ராம், டேய் போருக்கு தயாராறீங்கடா. நம்பிட்டு, நான் ரெடி ரே. ரேயோட டைலாக் முன்னாடி இது ராம் எப்படி இதான் ராமன் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன் டிராயிங் வெர்ஷன்ல நெத்தியில என்ன பத்தி இருக்கு. ராம் துப்பாக்கியால சுத்தி கிடக்குறான் எல்லாத்தையும். இது ரத்த தடை இப்படி காமிச்சிருக்கோம். ரத்தம் துடிக்கிறா. ரே, டேய் நீங்க ஏன்னா மறந்துட்டீங்களா. ராம், டேய் நீங்க எப்படி அந்த வாய்ஸ்ல சொல்றான். திடீர்னு எல்லாருமே ஆண்டு கட்டுறாங்க.
ராம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம வேற ஒரு மல்டிவர்ஸ்ல இருக்கோம். நம்ம நம்ம பூமிக்கே திருப்பி கிளம்பணும். இப்போ நம்ம லேலியாஸ்ல இருக்கோம். சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியிலடா இருக்கு. சொர்க்கம் கோர்ல, நரகம் மேல வானத்துல. நம்ம அப்போ நம்ம நம்ம சொர்க்கத்துல இருக்குமா? நான் சொர்க்கம் ஒரு பிளாக் ஹோல்குள்ள இருக்குன்னு நினைச்சேன். நம்ம ரே இப்போ நீ சொல்ற இது எல்லா மல்டிவர்ஸுக்கும் இதான் ஹெவன், சொர்க்கமும் நரகம் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ராம் இரு அப்படின்னா என் அப்பா இங்க தங்குறாங்க. என் அப்பா ராம் கடவுள். இவன் பேரு ராம் சக்தி. இவனோட அப்பா கடவுள் பேரு ராம், லார்ட் ராம். ராம் திடீர்னு ராமோட அப்பா வராது. டேய் பையா, நீங்க என்னடா பண்ற? ராம் அப்பா சில பேர் எங்களை சுட்டாங்க, அப்படி என்ன அவங்க டெலிபோர்ட் பண்ணி விட்டாங்க எங்களெல்லாம். எப்பவும் மாதிரி இதா என் ஃப்ரெண்டு லார்ட் ராம். அடே அந்த டீமன்ஸ் இடம் இருக்கும், நீங்க ஏதாச்சும் வழிபாட்டு போங்க. அந்த டீமன்ஸ் கீழே நான் விட்டு எதுக்கு சண்டை போட்டுங்க, எனக்கு வேலை இருக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த டீமன்ஸ்ல இப்போ கடவுளோட ஸ்ட்ராங்கா நம்ம காமிச்சிருக்கோம். சாத்தான் இப்போ ரே ஃபார்லான்ஸ்க்கு கிளம்புறான். ரே நோ ஷிட் அப்படின்னு கட்டுறான். சாத்தான் நம்பருக்கு நெடருக்கு கிளம்புறான். நம்பரு ஷை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராம் இப்ப நான் மட்டும்தான் இங்க இருக்கனா அப்படின்னு இருக்கிறான். சாப்டர் 2 தி எஸ்கேப் ஸ்டார்ட்ஸ். ராம் சரி, இந்த பிளான் என்னன்னா, இப்ப நகரத்துக்கு போகணும் பூமிக்கு. ஆனா இது கஷ்டம். நான் திருப்பியும் எப்படியோ லேலியாசன்ஸ் கிட்ட கேட்டு, லேலியாஸ்ல தங்குறாங்க, அவங்க கிட்ட கேட்டு எப்படி போகணும் அப்படின்னு சொல்றான். ராம் ஹாய் சார், நான் பூமியில வந்திருக்கேன், ஆனா எனக்கு எப்படி திருப்பி போறதுன்னு தெரியல அப்படின்னு கேக்குறான் எவனோ ஒருத்தவன். நீ திருப்பி பூமிக்கு போகணும்னா முதல்ல நீ உனக்கு லேலியாஸ்டிக்ஸ் தெரியும். அது லேலியாஸ்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டாக்டர் ஸ்டேஜ் மாதிரி. அதுக்கப்புறம் அதே இடத்துல ருப்பர்ஷன் ஸ்ட்ரீட்ல அதை கட்டிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நான் அதை கட்டுனானே அப்படின்னு கேக்குறான். டு பி கண்டினியூடுன்னு முடிச்சாச்சு. கடைசியில என்னோட இதுவை பற்றி போட்டுக்க, ஜென்ரிலாம் போட்டுக்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு. மேஜர் தேங்க்ஸ் டு சத்ரு அண்ட் டாய் கம்பெனி, ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிஸ், a part of SGFC, approved by NBCI, நேஷனல் புக் கவுன்சில் ஆஃப் இந்தியா. நாங்களே உருவாக்கினாட கேட்காதீங்க. இதோடைய வீடியோ முடிச்சுக்கலாம். போயிட்டு வாங்க கைஸ். வணக்கம், பாய் பாய்.